ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல தகர வித்யா அப்படிங்கிற ஒரு பகுதி பார்த்துட்டு இருக்கோம். இது சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்துல வருது. அதுல நாம கடந்த வகுப்புகள்ல 3 பகுதிகள் நிறைவு செய்தோம். அந்த அத்தியாயத்தினுடைய 3 பகுதிகள். அதுல அந்த 3வது பகுதியில என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த அழியக்கூடிய உடலிலே அழியாத ஒன்று இருக்கிறது. அதுவே இறைவன், பிரம்மம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்ப இங்க இந்த அழியக்கூடிய உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த அழியாத இறைவனை எந்த மனம் உணர்கிறதோ, அது இறைவனில் 2 கலந்து விடுகிறது. அதாவது ஜீவன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த மனசு, பரமன் என்று அழைக்கப்படுகின்ற அறிவோடு ஒன்றாக இணைந்து விடுகிறது. அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த கடந்த 3வது பகுதியில நிறைவு செய்தோம். இப்ப அதே அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியில இறை உலகின் மகிமையும் அதன் வழியும் அப்படிங்கிற தலைப்புல பேசுது. இங்க இறை உலகின் மகிமை, அந்த இறைவனை அடைவதற்கான வழி, அது பற்றி இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு முக்கியமான பகுதி. இப்ப பொதுவா நம்முடைய மனோபாவம் எப்படி இருக்கும்? இறை உலகம் அப்படின்னா எப்படிங்க இருக்கும்? இறை உலகம்னா அப்படியே சிவபெருமான் பார்வதியோட, விநாயகர் முருகனோட உட்காந்துக்கிட்டு இருப்பாரா கைலாய மலையில? அப்புறம் அங்கெல்லாம் பூத கணங்கள்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருக்குமா? அந்த திருவிளையாடல் படத்துல வர்ற மாரி. திருவிளையாடல் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த திருவிளையாடல் படத்துல வந்து சிவபெருமானும் பார்வதியும் உட்கார்ந்திருப்பாங்க. அங்க வந்து விநாயகர், முருகன் நின்னுட்டு இருப்பாங்க. நாரதர் இருப்பாரு. அப்புறம் நெறைய பூத கணங்கள் எல்லாம் வாத்தியங்கள வாசிச்சுட்டு இருப்பாங்க. இப்படிதான் இறை உலகம் இருக்குமா? அப்ப நம்ம அங்க போய் இறைவனை பார்ப்பது தான் இறை காட்சியா? அதுதான் இறை அனுபூதியா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனீங்கன்னா, அப்படி கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மனதிற்கான, கற்பனைக்கான ஒரு தீனி. அப்படிதான் சொல்லணும். மனசு வந்து கற்பனை பண்ணது இல்லையா? இறை உலகம்னா இப்படி இருக்கும். இறைவன்னா இப்படி இருப்பான். இறை அனுபூதின்னா இப்படி இருக்கும். அப்படின்னு மனசு என்னென்ன விஷயங்களுக்குள்ள போகுதோ, அதையெல்லாம் அப்படி நம்புது. அத அப்படி படைச்சுக்குது. அதற்கான சுவாரஸ்யமா அதுல ஈடுபடுது. ஆனா அப்படி இல்ல. இங்க வந்து உண்மையான இறை உலகம், இறை காட்சி, இறை அனுபூதி அப்படிங்கிறது எல்லாமே நம்மிடத்திலேயே இருக்கு. நாம் தான் அத உணரணும். அதற்கான வழிகள இப்ப இனிமேல் வருகின்ற இறை உலகின் மகிமையும், அதற்கான வழியும் அப்படிங்கிற தலைப்புல இப்ப இந்த சாஸ்திரம், சாந்தோக்கிய உபனிஷதம் பேசுது. அதய ஆத்மா ச ஹேதுர்த்ருதி ரேஷாம் லோகானாம் அசம்பேதாய நைதகும் ஹேத்து மகோராத்ரியேதரதோ ந ஜரா ந மிருத்யுர்ன சோகோ ந சுக்ருதம் ந சுக்ருதம் சர்வே பாப்மானோ அதோ நிவர்த்தந்தோ அபகத பாப்மா ஏஷ பிரம்மலோகஹா. இதுதான் முதல் மந்த்ரா இந்த 4வது பகுதியில. இறைவன் இந்த உலகங்களுக்கு ஓர் அணை போல பாதுகாப்பாக இருக்கின்றார். பகல், இரவு, இளமை, மூப்பு, மரணம், கவலை, புண்ணியம், பாவம் போன்ற எதுவும் இந்த அணையை கடப்பதில்லை. ஏனெனில் இது தீமைகளற்ற இறையுலகம் அப்படின்னு இந்த இடத்துல இந்த மந்திரம் தெளிவுபடுத்துது. இறை உலகம் அப்படிங்கிறது எப்படின்னா, இறைவன் வந்து அந்த உலகத்துக்கு ஒரு அரண் மாதிரி இருக்கார். ஒரு அணை மாதிரி, ஒரு பாதுகாப்பா இருக்கார் அந்த உலகத்துக்கு. அப்படிப்பட்ட இறைவனுடைய வைபவத்துக்குள்ள எதுவுமே வர முடியாது. ஏன்னா, அவருடைய வைபவம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம், அவர் மகிமை அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு அரண் போன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஏதாவது நுழைய முடியுமா? அப்படி நுழைகின்ற விஷயங்கள், இப்ப நாம பார்க்கின்ற விஷய சுகங்களாக இருக்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏனென்றால், இறைவனுடைய இறை உலகத்திற்குள்ளே எதெல்லாம் முடியாதுங்கிறாரு?
இந்த உபனிஷத் ரிஷி இரவு பகல் கிடையாது, இளமை மூப்பு கிடையாது, மரணம் கிடையாது, கவலை கிடையாது, புண்ணியம் பாவம் எதுவுமே அவரிடத்துல நுழைய முடியாது. அப்படி இருக்கிறவர் தான் இறைவன். அப்படி ஒரு அரணாக இறைவன் இருக்கின்ற அந்த நிலைக்குள்ள இவைகள் எதுவுமே போக முடியாத ஒரு வைபவம், ஒரு பெருமிதம் இறை உலகம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இறை உலகம் அப்படிங்கிறது எப்படின்னா, அங்க வந்து ஒரு நிர்விகல்ப நிலை. அங்க வந்து எந்த ஒரு புற விஷயங்களும் இறைவனை தொடவே முடியாது அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் தெளிவா பேசுது. அப்போ நாம இப்ப அந்த மாரி ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இருக்கு. இப்ப நம்ம அந்த மாதிரி எதுவுமே இளமையும் நம்மள தொடக்கூடாது, முதுமையும் நம்மள தொடக்கூடாது, பாவம், புண்ணியம் அதுவும் நம்மள தொடக்கூடாது, கவலை, சந்தோஷம் தொடக்கூடாது, இரவு, பகல் தொடக்கூடாது. அப்படி ஒரு உலகம் இருக்கான்னா, இருக்கு. அதுதான் இறைவன் வாழுகின்ற அறிவு உலகம். அறிவு ஆகாசம், தகர ஆகாசம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிக் குடுக்குது. அந்த ஆகாசத்துக்குள்ள அங்க ஒன்றுமே இல்லைங்க. அந்த தகர ஆகாசத்துக்குள்ள இரவு, பகல் கிடையாது. ராப்பகல் இல்லா வெட்டவெளி தன்னில் விளையாடலாம் வா அருணாச்சலா. ராப்பகல் இல்லா வெட்டவெளி தன்னில் விளையாடலாம் வா அருணாச்சலா அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலனைய கூப்பிடுறார். யாரு? பகவான் ஸ்ரீ ரமணர். அப்ப அவருடைய ஞானம் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்துல இருந்திருப்பார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அங்க இரவும் இல்ல, பகலும் இல்லப்பா. அப்படி ஒரு வெட்ட வெளி. அந்த வெளிக்குள்ள வாவேன், நீயும் வாவேன், நம்ம 2 பேரும் விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறாருன்னா, அது எப்படிப்பட்ட இடம்னு பார்த்துக்கங்களேன். அங்க போனா, அங்க இரவும் இல்ல, பகலும் இல்ல, இளமையும் இல்ல, முதுமையும் இல்ல, பாவமும் இல்ல, புண்ணியமும் இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இருக்கு. அங்க போகணும். அது இறைவன் வாழுகின்ற உலகம், இறை உலகம் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இறை உலகம் அப்படின்னோடனே சினிமாவுல பார்த்திருக்கிற வைகுண்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாராயண பக்தர்கள் எல்லாம் இறை உலகம்னா எப்படி எடுத்துக்குவாங்க? வைகுண்டத்துல பெருமாள் அப்படியே பள்ளி கொண்டிருப்பாரு பார்க்கடல்ல. அம்பாள் மகாலட்சுமி வந்து அப்படியே கால் அழுத்தி விட்டுட்டு இருப்பா. அதுதான் இறைவன் வாழுகின்ற உலகம் அப்படின்ட்டு வைணவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த அவர்கள் அப்படி பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சைவ சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இறை உலகம் அப்படின்னா, சிவபெருமான் தன் பொண்டாட்டி பார்வதியோட உட்கார்ந்திருப்பார். பக்கத்துல விநாயகர், முருகன் நின்னுட்டு இருப்பார். அவரோட வந்து நாரதர் பேசிக்கிட்டு இருப்பார். அப்புறம் பூதகணங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும். இப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் எந்த விஷயமும் இல்ல. இறை உலகம் அப்படிங்கிறது எந்த விஷயமும் இல்ல. அது முழுமையான வெட்டவெளி, ஆகாசம், தகர ஆகாசம் அப்படின்னு இங்க சாஸ்திரம் இறை உலகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு அருமையான டெஃபினேஷன் குடுத்துருது. ஒரு விளக்கத்த குடுத்துருது. அப்ப அடுத்த மந்திரம், இதுலயே 2வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, தஸ்மாத்வா ஏதகும் ஹேதும் தீர்த்வா அந்தஹா சன் அனந்தோ பவதி வித்தஹா. சன் அவிதோ பவதி உபாதாபி சன் அனுபாதி பவதி தஸ்மாத்வா ஏதகும் சேதும் தீர்த்தவாபி நக்தம் அஹரேவாபி நிஸ்பத்யதே ஹிருத்விபதா ஹே வைச பிரம்மலோகஹா. இந்த இடத்துல என்ன சொல்றது இந்த 2வது மந்திரம், அந்த இறை உலகத்தை அடைந்து விட்டால் பார்வையற்றவன் பார்வை உடையவனாகின்றான். காயம் பட்டவனின் காயம் ஆறுகின்றது. துன்பத்தில் துவல்கின்றவன் துன்பமற்றவன் ஆகின்றான். இந்த இறையுலகை அடைந்து விட்டால் இரவு கூட பகலாகவே ஆகிவிடுகின்றது. ஏனெனில் அது இறையுலகம். அது எப்போதும் ஒளியுடன் திகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்தில் வருகின்ற 4வது பகுதியில பேசுறார் உபனிஷத் ரிஷி. அருமையா சொல்றார். இறையுலகம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா, அந்த தகர ஆகாசத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிட்டீங்கன்னா, அங்க கண் இல்லாத குருடன் கூட பார்வை பெற்று விடுகிறான். காயம் பட்டவன் கூட காயங்கள் ஆறிவிடுகின்றான். துன்பத்தில் துவல்கின்றவன் கூட துன்பமற்றவன் ஆகின்றான். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா, அங்க இரவு கூட பகலாகி விடுகின்றது. அப்படி ஒரு பிரைட்னஸ், ஒரு தேஜஸ் இருக்கு. அந்த இடம் இறை உலகத்துல அப்படி இருக்கு. இத நிறைய உபநிஷதங்கள்
நிறைய விஷயங்கள சொல்லும். அதுல வந்து ஒரு சிஷ்யன் குருவிடம் வேண்டுவது போல கூட நம்ம பழைய பாடங்கள் எல்லாம் படிச்சிருக்கிறோம். பழைய உபநிஷதங்கள்ல படிச்சிருக்கோம். அது ஒரு அருமையான மந்த்ரா இருக்கு. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்ட்டு ஒரு மந்த்ரா படிச்சோம் இல்லையா? அப்ப அங்க அந்த மந்திரனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசத்திலிருந்து, அதாவது பொய்யான ஒரு விஷயத்திலிருந்து சத்தியத்தில் என்னை அழைத்துச் செல்வாயாக. அசத்தோமா சத்கமய. உண்மையான உண்மையற்றதிலிருந்து என்னை உண்மைக்கு அழைத்துச் செல்வாயாக அப்படின்னு அந்த இடத்துல பொருள்படுது. தமசோமா ஜோதிர்கமயனா இருளிலிருந்து என்னை ஒளிக்கு அழைத்துச் செல்வாயாகன்னு அப்படி வேண்டுது. அப்புறம் மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னா, அதாவது மிருத்யுன்னா யமன், மரணம். அந்த மரண நிலையிலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்னை அழைத்துச் செல்வாயாகன்ட்டு அந்த மந்திரம் நம்ம படிக்கிறம்போது, அந்த உபனிஷத் ரிஷி இப்படி ஒரு பிரேயர் பண்றாரு. இப்படி ஒரு வேண்டுதல் பண்றாரு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடம் எங்க இருக்கு? அதாவது உண்மையற்றதிலிருந்து ஒரு உண்மையான ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். அதான் அசத்தோமா சத்கமய. தமசோமா ஜோதிர்கமயனா இருளிலிருந்து ஒளியான ஒரு இடத்துக்கு போகணும். அந்த ஒளியை எனக்கு காட்டு. அப்புறம் மிருத்யோவர்மா அமிர்தம் கமயன்னா, மரணமற்றதிலிருந்து என்னை மரணமில்லா பெருநிலைக்கு அழைத்துச் செல்வாயாக. அப்படிங்கிற ஒரு நிலை எங்க இருக்குன்னா, அதுதான் தகர ஆகாசம். அங்க தான் இறைவனுடைய இருப்பிடம். அதுதான் இறை உலகம். அங்க தான் நம்ம போகணும். அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டோம்னா, இது எல்லாம் சாத்தியம். இது எல்லாமே சாத்தியம். அதாவது இருளிலிருந்து நம்ம ஒளிக்கு வந்துருவோம். மரணத்திலிருந்து மரணமில்லா நிலையை அடைந்து விடுவோம். அதே மாரி அசத்தியமான உண்மையற்றதிலிருந்து உண்மைக்கும் போய்விடுவோம். அப்படிப்பட்ட ஒரு உண்மை உலகம், அது இறை உலகம். அப்ப இந்த இறை உலகம் மற்ற எந்த உலகங்களுக்குள்ளும் இல்லாதது. ஏன்னா இது வந்து தனி உலகம். இப்ப மற்ற உலகங்கள் எல்லாம் நாம உண்டாக்கிக்கிட்ட உலகம். மனசு உருவாக்கி வச்சிருக்கிற உலகம். ஆனா இங்க இறை உலகம் அப்படிங்கிறது உண்மையில் அந்த உலகம் தான் இருக்கு. அந்த உலகத்துல இந்த உலகங்கள் எல்லாம் உண்டாக்கப்படுது. ஏன் உண்டாக்கப்படுதுன்னா மனசு வந்ததுனால. அப்ப அந்த நிலையை புரிந்து கொண்டு அங்கே செல்லுகின்ற மனிதனோ, தான் இந்த உடம்பை கடந்தவன், இறைவனின் அம்சமானவன் என்பதை உணர்கின்றான். எனவே உடம்பின் இன்பத் துன்பங்களாலோ, உலகின் மாற்றங்களாலோ அவன் பாதிப்பு அடைவதில்லை அப்படின்ட்டு இந்த இடத்துல இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய 8வது அத்தியாயத்தினுடைய 4வது பகுதியிலே வருகின்ற 2வது மந்திரம் சொல்லுது. அப்ப இங்க சூரிய சந்திரர்கள், நட்சத்திரங்கள், மின்னல் என்று எல்லா ஒளி பொருள்களும் இறைவனின் ஒளியாலேயே ஒளி பெறுகின்றன என்று முண்டக உபனிஷதம் கூறுகிறது என்று நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். ஏன்னா எப்படி இருளிலிருந்து ஒளிக்கு போனங்க, அந்த இடத்துல எப்படிங்க ஒளி கிடைச்சது அப்படின்னா, அது ஞானம். நான் அப்படிங்கிற தன்னை உணர்ந்த, தன்னுடைய உலகத்துக்குள்ள நான் நுழைந்த ஒரு வைபவம், ஒரு மகிமை என்று சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல அந்த முண்டக உபநிஷத்தினுடைய மந்திரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மந்திரம். நான் அடிக்கடி அந்த மந்திரத்துல ஒவ்வொரு பாடத்திட்டங்களையும் சொல்லிட்டே இருப்பேன். அதுதான் ந தத்ர சூர்யோபாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யதோ பாந்திகி குதோயம் அக்னிகி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாஷா சர்வம் இதம் விபாதிங்கிற ஒரு மந்திரா வந்து முண்டக உபநிஷத்திலே வருது, கடோ உபநிஷத்திலே வருது. அப்ப இந்த கடோ உபநிஷத்திலே வரக்கூடிய இந்த மந்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அங்க சூரியன் ஒளிர்வதும், நட்சத்திரங்கள் ஒளிர்வதும், மின்னல் ஒளிர்வதும் நான் இருப்பதினால் ஒளிர்கிறதுங்குது. நான் இல்லாவிட்டால் அக்னி கூட ஒளிர முடியாது. குதோயம் அக்னி. அக்னி எப்படி ஒளிர முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா? அப்ப இங்க நான் அப்படிங்கிற என்னுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னா, இந்த இறை உலகம் என்னிடத்திலேயே இருக்கிறது. அதுதான் நான். நான் அங்கு இறைவனாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு தன்னை தான் ஒருவன் உணர்கின்ற அந்த வைபவத்துக்குள்ள போயிட்டா, அங்கதான் இந்த சூரிய சந்திரர்கள், நட்சத்திரங்கள், மின்னல் என்ற எல்லா ஒளி பொருள்களும் அந்த இறைவனின் ஒளியாலேயே ஒளி பெறுகின்றன. அந்த இறைவனுடைய வைபவத்தினாலேயே, அவனுடைய பிரகாசத்தினாலேயே ஒளி பெறுகின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுடைய அறிவு ஒளியாலே, ஆத்ம ஒளியாலேயே ஒளி பெறுகின்றன அப்படின்ட்டு அந்த இடத்துல பொருள் கொடுக்குது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைவதற்கு எப்படி சாத்தியம்? அதற்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படின்னா சொல்லுது. தத்ய தைவம் பிரம்மலோகம் பிரம்மச்சரியேன அணுவித்தந்தி தேசாமே வைஷ பிரம்மலோகா தேசாகும் சர்வேசு லோகேஷு காமசாரோ பவதி. 3வது மந்த்ரா. யார் பிரம்மச்சரியத்தால் இந்த உலகை அடைகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த இறை உலகம் உரியதாகின்றது அப்படின்னு ஒரு பெரிய விஷயத்தை எடுத்து சொல்லுதுங்க. உடனே உங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும். என்னங்க பிரம்மச்சரியத்தினால தான் இந்த உலகை அடைகிறார்களா? அப்ப நான்லாம் கல்யாணம் ஆயிட்டேனே, நான் எப்படிங்க அடைகிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருது இல்லையா? அப்படித்தானே வரும். ஏன்னா நம்ம
குரு இல்லாம படிச்சா அப்படித்தான் வரும். யார் பிரம்மச்சரியத்தால் இந்த உலகத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே இந்த இறையுலகம் உரியதாகிறது. அவர்கள் எல்லா உலகங்களிலும் தாங்கள் விரும்பியது போல் வாழ்கின்றார் அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சொல்லுது இல்லையா? அப்போ பிரம்மச்சரியம்னா என்ன அப்படிங்கிறத நம்முடைய சனாதன தர்மம் ரொம்ப அருமையா விளக்கி இருக்கு. பிரம்மச்சரியம்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்மளுடைய தவறான புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு வகையில திருமணம் ஆகாதவன் அப்படின்னா சரிதான். திருமணம் ஆகாதவன் பிரம்மச்சாரி. அந்த வகையில அது சரி. ஆனா திருமணம் ஆகாமயே இருந்தா தான் இப்போ இந்த வாழ்க்கைக்குள்ள போக முடியுமா? இறை வாழ்க்கைக்குள்ள போக முடியுமா? அப்போ அப்ப பிரம்மச்சாரிகள் தான் இந்த இறை உலகத்த அடைய முடியுமா? திருமணம் ஆனவர்கள் அடைய முடியாதா? அப்படின்னு கேட்டா, இங்க சாஸ்திரம் அந்த கான்செப்ட்ல சொல்லல. பிரம்மச்சரியம் அப்படிங்கிற நிலையில நீ என்ன பண்றப்பான்னு கேக்குது இல்லையா? அப்ப நம்ம பிரம்மச்சரியத்துல என்ன பண்றோம்? கல்வி கற்றுக்கொள்கிறோம் இல்லையா? நம்ம வேத அத்தியனம் பண்றோம். வேத அத்தியனம் தான் பிரம்மச்சரியத்துல பண்றோம். ஏன்னா நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய சனாதன தர்மம் வந்து எப்படி நம்மள வழி நடத்திட்டு போச்சுன்னு நம்ம கடந்த பாடங்கள்ல பார்த்தோம். இங்க நம்முடைய கல்வி திட்டமே வந்து வேதம் தான். பண்டைய காலங்கள்ல வந்து படிப்புன்னு எடுத்துக்கிட்டா அது வேத கல்வி தான். இப்ப இந்த மாரி புறக்கல்விகள், வெளிக்கல்விகள் நம்ம படிச்சுட்டு இருக்கிற இந்த மாரி பொருளாதார கல்வி கிடையாது அப்பல்லாம். அப்பல்லாம் வந்து ஒன்லி ஞான கல்வி தான். அத்தியாத்ம ஞானம் மட்டும் தான் கல்விகள். அப்ப அந்த கல்வி தான் பிரம்மச்சரியத்துல நமக்கு கிடைச்சது, அன்றைய காலங்கள்ல. அப்ப பிரம்மச்சரிய வாழ்க்கையில நம்ம வேத அத்தியனம் பண்ணி, வேதத்துல இருக்கக்கூடிய கர்ம காண்டம், ஞான காண்டத்தலாம் நம்ம படிச்சு முடிச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு தெளிவு வந்துருது இல்லையா? ஒரு ஞானம் கிடைக்குது இல்லையா? அப்பதான் இறைவன் யார்? இந்த உலகம் எப்படிப்பட்டது? இதில் நான் யார்? அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும்போது, அந்த இறைவனும் நானும் வேறு வேறு இல்லைங்கிற அந்த புரிதல்ல நாம அந்த இறை உலகத்தை அடைய முடியும். அப்பதான் இறை உலகத்தை அடைய முடியும். இல்லன்னா இறை உலகத்தை அடைய முடியாது. ஏன்னா இறைவனே யாருன்னு தெரியல. அப்புறம் எப்படி இறைவன் உலகத்தை அடையறது? அது நடக்கவே நடக்காது. இறைவனே தெரியலங்கிறா, அப்புறம் இறைவன் இருக்கிற இடத்துக்கு எப்படிப்பா போவ? அப்ப முன்ன இறைவன் யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா தான் இறைவன் இருக்கிற இடத்துக்கே போக முடியும். அப்ப பிரம்மச்சரியத்தால் தான் நீங்க அடைய முடியும்னு அப்படி சொல்லும்போது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இந்த வேத விஷயங்கள, இந்த அத்தியாத்ம ஞானத்தை நம்ம பெற வேண்டும். அதற்கான கல்வியை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த பாடத்திட்டத்துடைய நோக்கம். எல்லா உபநிஷதங்களும் அததான் சொல்லிக்கிட்டே இருக்கு. நாமளும் அததான் கூப்பிட்டு கூப்பிட்டு கத்துக் குடுத்துட்டு இருக்கிறோம். வாலண்டரியா கத்துக் குடுக்குறோம். எப்படியாவது கத்துக்குங்கங்கிறோம். எப்படியாவது வகுப்புக்கு வாங்கங்கிறோம். நீங்க இங்க வர முடியலையா? சரி ரெக்கார்டிங்காவது போடுறோம். அப்பயாவது கேட்டுக்குங்கங்கிறோம். எப்படியாவது உங்கள தயார்படுத்தணும். அதாவது இந்த பாடத்த நீங்க கற்றுக்கொண்டு, அந்த வேத அத்தியனத்த நீங்க பண்ணிடணும். எப்படியாவது நீங்க உள்ள பாடத்த உள்வாங்கிக்கணும். அப்படி வாங்கிட்டா, நீங்க பிரம்மச்சரிய வாழ்க்கைய நிறைவு செய்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப அப்படிப்பட்ட பிரம்மச்சாரிகளுக்கு தான் இறைவன் அனுபவம் ஆவான். அப்படிப்பட்ட இறை வாழ்க்கை, இறை உலகம் அப்படித்தான் இருக்கிறது என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா, தகர வித்யா அப்படிங்கிற அந்த ஆகாசத்த பத்தி பேசும்போது, அது வெட்ட வெளிங்கிற தன்மையில, அங்க ஒன்றுமற்ற நிலையில, இங்க எல்லாம் அறியும் அறிவாக நான் தான் இருக்கிறேன்னு நம்ம உணரும்போது, இங்க நான் என்னத்த இங்க என்னுடைய சுயத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அதுதான் அப்படின்னு தெரிஞ்சு நம்மள நம்ம இழக்கிறோம் இல்லையா? அந்த அகங்கார நிலை. அப்ப நான் எதுவுமே அறியவில்லை. இதுவரைக்கும் நான் அறிந்ததெல்லாம் உண்மை இல்லைன்னு நமக்கு புரியும்போது, அங்க நம்ம நம்ம நிலைப்பாடு எப்படி தெரியுமா இருக்கும்? நம்ம புறக்கல்வியினால மிகப்பெரிய ஒரு அஞ்ஞானம் சூழ்ந்திருக்கும். மிகப்பெரிய ஒரு இருள் சூழ்ந்த நிலையா இருக்கும். அப்படிதான் இந்த சாஸ்திரங்கள் நம்மள பாக்குது. ஏன்னா வெளி உலக விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்ல. உண்மையான நம்ம அறியக்கூடிய அறிவு இறைவன் மட்டும் தான். அப்ப இறைவனை அறிந்தால் எல்லாம் அறிந்ததாகும். வேற எத அறிந்து கொண்டாலும், அது அறிந்து கொண்டதற்கு அடையாளமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஏன்னா, இப்ப நீங்க மற்ற சாஸ்திரங்கள தவிர வேற என்ன விஷயங்கள நீங்க படிச்சாலும், நீங்க வெளி உலகத்துல வந்து ஒரு பிகாம் படிச்சிருக்கீங்க, இல்ல எம்காம் முடிச்சிருக்கீங்க, அல்லது எம்பிஏ படிச்சிருக்கிறேன், இல்ல நான் பிஹெச்டியே முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னா கூட, அந்த படிப்பு ஏதேனும் ஒரு துறை சார்ந்த படிப்பா தான் இருக்க முடியும். நீங்க என்ன சப்ஜெக்ட் வேணா எடுத்து படிச்சிருக்கலாம், புற உலக கல்வியில. ஆனா அந்த கல்வி ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ல இருக்கும். நீங்க ஒரு பிசிக்ஸ்ல பிஹெச்டி புரொஃபஸரா இருக்கலாம். அல்லது கெமிஸ்ட்ரியில ஒரு பிஹெச்டி புரொஃபஸரா இருக்கலாம். பட் என்ன யூஸு? நீங்க ஒரு கெமிஸ்ட்ரி மாஸ்டர் அவ்வளவுதானே! ஆனா கெமிஸ்ட்ரி மாஸ்டரா இருந்துட்டா இந்த உலகம் பூரா தெரிஞ்சிடுமா? உலகத்துல இருக்கிற எல்லா விவகாரமும் தெரிஞ்சிடுமான்னா தெரியாது இல்லையா? இப்ப மருத்துவம் அப்படித்தானே. மருத்துவ உலகமே அப்படிதான். மருத்துவத்த பத்தி படிச்சவனுக்கு வந்து வரலாறு தெரியுமா? அல்லது மருத்துவம் பத்தி படிச்சவனுக்கு அறிவியல் தெரியுமான்னா எப்படி தெரியும்? அவன் படிச்சது மருத்துவம் மட்டும் தான். அப்ப இங்க பாருங்க நம்முடைய கல்வி, வெளி விவகார கல்வி, இந்த அதாவது உலகத்திலே வருமானத்துக்காக வாழுகின்ற இந்த கல்வி. அப்படி பார்க்கணும். அப்படிப்பட்ட இந்த கல்வி, இது வந்து அபர வித்யான்னு சாஸ்திரம் சொல்லும். அபர வித்யான்னா பரான்னா இறைவன். இறைவனை பற்றி அறியக்கூடிய கல்வியை தவிர, மீதி எந்த கல்வி நீங்க படிச்சாலும் அது அபரா. அதாவது இறைவனுக்கு எதிரான கல்வி. அந்த கல்வியினால நீ அடையறது ஒண்ணும் இல்லப்பா. அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்ட வேணா தெரிஞ்சு வச்சுக்கலாம். கெமிஸ்ட்ரி பத்தி நீ நல்லா தெரிஞ்சு, நீ ஒரு வேதியியல் வல்லுனரா மாறலாம். ஆனா, அது வேதியியல் வல்லுனரா இருக்கிற உனக்கு மற்ற விஷயங்கள் தெரியாது தானே! அப்போ நீ வந்து படிச்சது முழுமையாகவே இல்ல. அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிட்டு,
ஆனா இங்க எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ, அதை அறிவதே அறிவுன்னு சொல்லி, இங்க இறைவனை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும் என்ற மிகப்பெரிய ஒரு உயரிய விஷயத்த தான் இங்க பராவித்யான்னு சொல்லுது. இங்க பராவித்யா அப்படின்னா இறைவனை அறிந்து கொள்ளுகின்ற கல்வி. அப்ப அதுதான் உண்மையான கல்வி. வித்யான்னா கல்வி, பராவித்யான்னா இறைவனை பற்றிய கல்வி. இப்ப இத பத்தி நான் பேசும்போது எனக்கு ஒரு பழைய ஞாபகம் வந்துருச்சு. அத நான் ஞாபகப்படுத்துறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமா இந்த Facebookல பராவித்யா அப்படின்னு தான் எழுதிட்டு இருந்தேன். நம்ம பழைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும். என்ன வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. அப்ப பராவித்யான்னு அந்த பேர்ல நான் எழுதிட்டு இருந்த Facebookல வந்து இந்த மாரி உபனிஷத் கருத்துக்கள், இந்த மாரி ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் எழுதிட்டு இருக்கும்போது எனக்கு சாட் பண்ணுவாங்க. சாட் பண்ணும்போது என்னன்னா, பராவித்யான்னா நான் ஒரு பெண்ணுன்னு நெனச்சுக்கிட்டானுங்க. பெண்ணுன்னு நெனச்சுக்கிட்டு அந்த பெண்கள் கிட்ட எப்படியெல்லாம் மூவ் பண்ணணுமோ, அந்த மாரியான சாட்டிங் தான் எனக்கு வரும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல "நீ இன்னைக்கு என்ன சாப்பிட்ட? தூங்குனியா? நீ இன்னைக்கு நம்ம காஃபி சாப்பிட போலாமா?" இந்த மாரிலாம் கமெண்ட் எனக்கு அடிக்கடி வந்துட்டே இருக்கும். எனக்கு ஆரம்பத்தில புரியல. என்னடா இத போய் போடுறானுங்களே! இந்த நாம எவ்வளோ பெரிய உயரிய விஷயத்த எழுதிட்டு இருக்கிறோம். இவனுங்க என்னடா இந்த Facebookல போய் "நீ சாப்பிட்டியான்னியா? தூங்குனியான்னு?" கேட்கறான். அப்ப நம்ம என்ன நாம சொல்ற பாடத்துக்கும் இவன் கேட்கறதுக்கு எனக்கு ஒண்ணும் புரியாமயே கொஞ்ச நாள் ஓடிச்சு எனக்கு. அப்புறம் தான் ஒருத்தன் வந்து என்ன பெண்ணுன்னு நெனச்சுக்கிட்டு அவன் பேசின வார்த்தையில தெளிவா தெரிஞ்சுது. அவன பொறுத்தவரைக்கும் பராவித்யான்னா ஒரு பொம்பளைன்னு நெனச்சுக்கிட்டான். அதாவது வித்யான்னா பொம்பள. அதாவது இன்றைக்கு நம்முடைய கலாச்சாரம் எப்படி இருக்குன்னா, வித்யான்னு ஒரு பேர் வச்சுட்டா அது பொம்பளைங்கிற மாரி மைண்ட் செட்ல தான் இன்னைக்கு உலகம் இருக்கு இல்லையா? அப்போ உடனே நானும் பராவித்யான்னு பேர் வச்சு அந்த Facebookல எழுதிட்டு இருந்த பார்த்த உடனே, அப்ப என்ன ஒரு பெண்ணுன்னு நெனச்சுக்கிட்டு, இந்த மாரி ஜொல்லு அடிக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்கலாம் வந்து இப்படிதான் என்கிட்ட Facebookல சாட் பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறம் தான் அடடா! எவ்வளோ பெரிய ஒரு உயரிய விஷயத்த நம்ம வந்து பராவித்யாங்கிற பேர்ல குடுத்துட்டு இருக்கிறோம். அது பரமனை அறியக்கூடிய கல்விங்கிறது கூட ஒரு மனிதனுக்கு தெரியலையே! எவ்வளோ மட்டமானவர்களா இருக்கிறாங்க மனிதர்கள் அப்படின்ட்டு நான் புரிஞ்சுகிட்டு, அப்புறம் தான் அந்த பேர மாத்துனேன். பராபரம் அப்படின்னு மாத்துனேன். ஏன்னா வித்யான்னா பொம்பள நெனச்சிடக் கூடாது இல்லையா? பரம் அப்படின்னா இறைவன்னு தெரியட்டும். அப்ப நெறைய பேருக்கு பராபரம்னா ஏதோ ஒரு சேட்டு பேர் போல இருக்குன்னு நெனச்சிட்டு இருப்பானுங்க. ஏன்னா வடநாட்டுல எல்லாம் ஏதோ பராபரம்னு பேர் வச்சிருக்கிற மாரி இவரு ஏதோ பராபரம் வச்சுட்டு இருக்காரு நெறைய பேர் இருக்காங்க. அப்ப என்ன இதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அபர வித்யாவினுடைய மகிமை அது. பராவித்யாவ வந்து தெரிஞ்சுக்க முடியாம போறதுக்கு காரணம் என்னன்னா, அபர வித்யா இருக்கு இல்லையா? இந்த மாரி வெட்டி விஷயங்கள் எல்லாம் உலகத்துல வாங்கி, வாங்கி பழகுன மனசு என்ன பண்ணுதுன்னா, இறைவனை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து இறைவன் எப்படி பிரகாசிப்பான்? பிரகாசிக்க முடியாது. அப்போ உண்மையில் இறையுலகத்தை ஒருவன் அடைய வேண்டுமானால், அவன் பிரம்மச்சரியத்தால் தான் அடைய முடியும் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்மச்சரியம் என்கின்ற குருகுல வாழ்க்கை. அந்த பிரம்மச்சரியம் என்கின்ற வேத அத்தியன வாழ்க்கை. வேதாந்தங்களை படிக்கின்ற வாழ்க்கை முறையால் மட்டும் தான் ஒருவன் இறை உலகை அடைய முடியும் அப்படின்னு சாஸ்திரம் தெளிவுபடுத்துறது. வெட்ட வெளிச்சமா சொல்லிடுது. இது தெரியலன்னா நீ இறைவன தெரிஞ்சுக்கவே முடியாதுப்பா. நீ வேதத்த அத்தியனம் பண்ணலன்னா, நீ வேத சாஸ்திரங்கள படிக்கலன்னா, உபநிஷதங்கள புரிஞ்சுக்கலன்னா, நீ இறைவனை தெரிந்து கொள்ளவே முடியாது. அப்படின்னு வெளிப்படையா சொல்றது தான் இந்த மந்த்ரா. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு வெட்ட வெளிச்சமா இறைவனை பற்றி பேசும்போது, இறை உலகத்தை பற்றி பேசும்போது, இப்ப இந்த ஸ்லோகத்தின் மூலம் துறவு வாழ்க்கை என்றால் என்ன? துறவை மேற்கொள்ள இயலுகின்ற, அதன் மூலம் இறை உலகை அடைகின்ற இன்றைய சாமியார்களுடைய வாழ்க்கை என்ன? அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வேடிக்கையான விஷயமா தான் பார்க்கிறோம். ஏன்னா, பண்டைய ரிஷிகள் எல்லாம் வந்து துறவு வாழ்க்கை என்பது எப்படின்னா, திருமணம் ஆகி துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க. துறவுங்கிறது எப்படின்னா, பண்டைய ரிஷிகளுடைய வாழ்க்கை முறை, நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பண்டைய ரிஷிகளுடைய வாழ்க்கை முறை எப்படின்னா, பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை நெறி இருந்தது. அப்ப பிரம்மச்சரியத்துல இந்த மாரி வேத கல்விகளை கற்றுக்கொள்வார்கள். வேத அத்தியனம் பண்ணி, கர்மகாண்டம், ஞான காண்டம் எல்லாம் படிச்சு முடிச்சிடுவாங்க. அப்புறம் குடும்ப வாழ்க்கையில வருவாங்க. எதற்காக இல்லறத்துல வராங்க? திருமணம் செய்து கொண்டு மனைவியோடு சேர்ந்து வாரிசுகளை பெற்றுக் கொள்வார்கள். ஏன்னா, இவங்க இதுக்கு பின்னாடி இந்த சாஸ்திரம் வந்து இனிமேல் வருகின்ற சமுதாயத்துக்கு போகணும் இல்லையா? இப்ப ஒரு சாமியார் மட்டுமே இத தான் பெற்ற இன்பம் தன்னோடு போயிடக்கூடாது. அவரு வந்து தன்னுடைய வாரிசுக்கு சொல்லிக் குடுக்கணும். அப்ப அந்த வாரிசு அவன் குழந்தை குட்டி பெத்து அவனுடைய வாரிசுக்கு சொல்லிக் குடுக்கணும். அப்படி வாழையடி வாழையாக இந்த விஷயங்கள் வந்து உலகம் பூரா பரவணும். அப்ப நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்னு நினைச்ச மகான்களும், ரிஷிகளும் தன்னுடைய குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுப்பதற்காகவே திருமண வாழ்க்கையை மேற்கொண்டார்கள். ஆதியில. அப்ப திருமண வாழ்க்கையை மேற்கொண்டு, அவர்கள் மூலமாக பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொண்டு வந்து குருகுல கல்வியில உட்கார வச்சு, இந்த வேத பாடசாலைகள நடத்தி, அதுல வேதங்களை எல்லாம் அவங்களுக்கு புகுத்தி, ஒவ்வொருத்தனையும் யாருன்னு காட்டிக் கொடுத்து, அப்படி வாழ்ந்த ஒரு தர்மம் தான் நம்முடைய சனாதன தர்மம். அப்படிதான் நம்மல்லாம்
மிகப்பெரிய ஒரு உயர் பரிமாணத்துல வாழ்ந்த பிறகு நம்முடைய பாரத தேசத்துல இருக்கிற செல்வ வளங்களுக்கு எல்லையே இல்லாம இருந்தது. எல்லோருமே மல்டி மில்லியனரா வாழ்ந்த காலம் இருந்தது. ஆனா இடையில வந்த மற்ற நாட்டினர்கள் நம்ம நாட்டின் படையெடுத்து வந்ததனுடைய நோக்கம் என்ன? அந்த செல்வங்களை சூறையாடி போறதுக்காக. அப்ப அப்படி வந்தவங்க தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில இருந்து ஆங்கிலேயர்களும், இஸ்லாமியர்களும் நெறைய நம்முடைய வளமையான செல்வங்களை எல்லாம் வெளிய எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா நாமெல்லாம் அவ்வளவு செல்வந்தர்களா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம இடத்துல அவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப அப்படிப்பட்டவர்கள் எப்படிங்க துறவு வாழ்க்கை வாழ்ந்தாங்க? அப்படின்னா, அவர்கள் மனதளவில ஆசைகள் இல்ல அவர்களுக்கு. மனைவியோட வாழ்வாங்க. ஆனா பிரம்மச்சரியத்தில் இருப்பாங்க. எப்படி பிரம்மச்சரியம்? குழந்தை பெறுவதற்காக மட்டும் தான் வாரிசு. அவ்வளவுதான். அப்புறம் காமத்துல பெண்கள தொடமாட்டாங்க. தேவையற்ற பெண்களை தொட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா பெண்கள் எதற்காக தொடணும்னா, தன் குழந்தை பெறுகிறதுனால அந்த குழந்தை மூலமா சந்ததி வளரணும் என்பதற்காக மட்டும் தான் பெண்கள தொடுவாங்க. அப்புறம் பெண்களும் இந்த மாரி ஆன்மீக பாதையில உயர்ந்த சேவைகள் பண்ணுவாங்க. ரிஷிகளுக்கு சேவைகள் செய்து கொண்டிருப்பார்கள். தன்னுடைய கணவன்மார்களுக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தாங்க. அப்படிதான் நம்முடைய சனாதன தர்மம் இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு வேத காலத்து ரிஷிகள் குடும்பத்தினுடையே தான் வாழ்ந்தார்கள். அவர்கள் இறைவனை இவ்வாறு தான் உணர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, இங்க பிரம்மச்சரியம் இருக்கிறவனுக்கு தான் இறை உலகம் அப்படின்னு சொன்னா, உடனே நாம எப்படி தவறா புரிஞ்சுக்க கூடாது. பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறவனுக்கு தான் இறை உலகமான்னா அப்படி கிடையாது. அப்படி கல்யாணம் பண்ணிக்காம வெறும் சாமியாரா வேஷம் போட்டுக்கிட்டு, அப்படியே பேச்சுலர் லைஃப் வாழ்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்லீகலா கான்டாக்ட் வச்சுக்கிறவங்க எத்தன சாமியாருங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நாறுதில்ல. பேப்பர்லயே படிக்கிறோம்ல்ல. ஒரு பிரேமானந்தா, நித்யானந்தான்ட்டு 1000 1000 சாமியார்கள் வந்து ஆனந்தாக்கள் எல்லாமே வேற ஆனந்தத்துல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா, நான் சின்ன பையனா இருக்கும்போதே ஒரு சாமியாரு அரெஸ்ட் பண்ணாங்க. அவரு பேர் வந்து பிரேமானந்தா. அவரு எப்படின்னா, முடி பூரா அப்படியே சுருட்ட முடி, அப்படியே பெரிய தல பூரா அந்த சத்ய சாய்பாபா மாரி முடி வச்சிருப்பாரு. அவரு பேர் வந்து பிரேமானந்தா. அவரு வந்து நாறு நாறுன்னு நாறிச்சு பேப்பர்ல. பல பெண்களோட தொடர்பு அந்த சாமியாரு. அவர பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி, அந்த ஆள் ஜெயில்லயே செத்து போயிட்டான். அந்த சாமியார் வந்து ஜெயில்லயே செத்து போயிட்டான். அப்புறம் இப்ப சமீபத்துல உங்களுக்கெல்லாம் தெரியும். நித்யானந்தா. அப்ப இப்படிதான் பெண்கள் விஷயத்துல சாமியாருங்க எல்லா ஆனந்தாக்களும் மாட்டுவாங்க. ஆனா இது வந்து துறவறம் கிடையாது. உண்மையான துறவறம் அப்படிங்கிறது, மனதால் துறப்பது, மனைவியோடு வாழ்வது. ஆனால் பற்று இல்லாமல் இருப்பது. எதையும் எனக்கு தேவையில்ல. எனக்கு வந்து இது எதுவும் உண்மை இல்ல. அப்படிங்கிற தெளிவு. அந்த ஞானம். அதுதான் இங்க வாழுகின்ற வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஞானிகளுக்கு தான் உண்மையான பிரம்மச்சாரிகள். அவர்கள் தான் உண்மையான பிரம்மச்சாரிகள். அவர்களுக்கு இறை உலகம் சாத்தியம் என்று இந்த இடத்துல பேசுது. அதுக்காக நான் இப்படி விளக்கம் குடுத்துட்டு இருக்கேன். நான் பிரம்மச்சரியம்னா நீங்க வேற மாரி புரிஞ்சுக்க கூடாது. ஏதோ திருமணம் ஆகாதவர்கள் என்று நினைத்துக் கொள்ளக் கூடாது. பிரம்மச்சரியம் என்றால் வேத அத்தியனம் படித்தவர்கள், வேதத்தை கற்றுக்கொண்டவர்கள். அப்ப ஒருத்தர் வந்து வேதம் படிக்கலைங்க. ஆனா நான் சன்னியாசியா மாறிடுறேங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம தர்மம் கேட்கும். சனாதன தர்மத்துல இருக்கிற ரிஷிகள் கேட்பாங்க. சரி நீ வேதம் படிக்கல. சன்னியாசியா மாறி என்ன செய்ய போறேன்னு கேட்பாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு. இப்ப நான் வந்து குடும்பம், குழந்தை, குட்டின்னு இருந்தேன்னா என்னால இது படிக்க முடியல. வேதம் படிக்க முடியல. எப்ப பார்த்தாலும் தொழிலு, பிசினஸ், மனைவி, குழந்தைங்க இவங்களுடைய பிரச்சனையிலேயே நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். பாசத்துக்கு கட்டுப்பட்டேன். நான் சன்னியாசம் எடுத்துக்கட்டுமான்னு கேட்டா, எடுத்துக்கலாம். ஆனா சந்நியாச வாழ்க்கையில வேதம் படிக்கணும். சன்னியாசிகள் இது வாங்கிட்ட பிறகு, துறவறம் மேற்கொண்ட பிறகு, அவர்கள் வந்து சன்னியாசிகளுக்கே வேதம் படிச்சு அவங்க வந்த வேலைய முடிக்கணும். அப்ப வேதம் படிச்சா அவர்களும் விடுதலை ஆகலாம். லிபரேஷன் கிடைக்கும். அப்ப அதுக்காகவே சந்நியாசம் எடுத்துக்கொள்கின்ற நெறைய சாதுக்கள நம்ம பார்க்கிறோம். அது வடநாட்டுல நெறைய சாதுக்கள் இருக்காங்க. அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சந்நியாசம் எடுத்துக்கிட்டு வேத பாடங்கள படிப்பாங்க. அந்த வேத பாடங்களை சொல்லிக் கொடுக்கின்ற குருமார்களும் நெறைய இருக்கிறாங்க. அதுல வந்து நானே ஒரு குரு கிட்ட போயிருக்கிறேன். அவர் அருமையான குரு. அவர் வந்து திராவிடாச்சாரியான்னு பேரு. அவர் பேரு. நார்த் இந்தியாவுல ரிஷிகேஷ்ல இருக்காரு. அவரு சாதாரணமா ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருப்பாரு. அவர்கிட்ட ஏகப்பட்ட சன்னியாசிகள் உட்கார்ந்து படிப்பாங்க. அவரு ஒயிட் அண்ட் ஒயிட்ல கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அருமையான உபநிஷத் வகுப்பு எடுத்துட்டு இருப்பாரு. அவர நான் நேர்ல சந்திச்சு அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன். அவரோட நான் ரொம்ப நெருக்கமா பழகியிருக்கிறேன். அவர் இப்பவும் இருக்காரு. அவர் காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்காரு. அவரு வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான். அவர் பேரு திராவிடாச்சாரியான்னு பேரு. அவருடைய உபநிஷத் வகுப்பெல்லாம் நம்ம குரூப்ல போட்டிருக்கேன் நானு. அவரு வந்து பூரா சன்னியாசிகளுக்கு தான் கிளாஸ் எடுப்பாரு. அருமையா எடுப்பார் கிளாஸ். அப்ப அவரு வந்து சன்னியாசிகளுக்காகவே வகுப்பு. ரிஷிகேஷ் போயிட்டீங்கன்னா, ரிஷிகேஷ்ல பூரா தமிழ் தெரிஞ்ச சாமியாருங்க பூரா அங்க உட்கார்ந்திருப்பாங்க. இவரு தமிழ்நாட்டுக்காரரா இருக்கனால இவர தேடி வருவாங்க. இவரு பூரா கிளாஸ் எடுத்து குடுப்பாரு. அருமையா அந்த கிளாஸ் உபநிஷத் கிளாஸ் எல்லாம் அவருடைய ரெக்கார்டட் கிளாஸ் பூரா ஆன்லைன்ல இருக்கு. அப்ப இது மாதிரி நம்ம மகான்கள், ஞானிகள் எல்லாம் இப்படி ஒரு முறை வகுத்து குடுத்திருக்கிறார்கள். இப்படித்தான் மனிதன் வாழ வேண்டும். அப்ப பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம்ங்கிறது இதுதான். அதாவது நான் வந்து இல்லற வாழ்க்கையில இருந்தேன். ஆனா நான் எப்ப பார்த்தாலும் இல்லறம் இப்படியே போயிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் குடுங்களேன். நான் சந்நியாசம் எடுத்துக்கிறேனே அப்படின்னு கேட்கா,
அப்ப அவனை வானப்பிரஸ்தத்துல தயார்படுத்தி அவனுக்கு ஒரு சந்நியாசத்தை கொடுத்து அவனுக்கு இறைவனை காட்டி கொடுப்பார்கள். இப்படிதான் நம்முடைய சனாதன தர்மம் நெறிப்படுத்தி வாழ்க்கையை வாழ வைத்தது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இறை உலகத்தில் இறைவனுடன் ஒன்றுவது என்பது மனதளவில் அனைத்தையும் துறக்கின்ற அந்த பிரம்மச்சரியத்தால் மட்டுமே சாத்தியம் என்பதை இந்த மந்திரம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிரம்மச்சரியம் என்பது திருமணம் ஆகாமல் இருப்பது மட்டும் அல்ல, திருமணத்திற்கு முன்பாகவே வேத அத்தியனம் செய்தவனாக இருந்திருக்க வேண்டும் என்று பார்க்க முடிகின்றது. அப்ப திருமணத்திற்கு பிறகு கூட மனைவியை குடும்ப வாரிசுகளுக்காக மட்டுமே தொட வேண்டும். அதை விடுத்து எப்போதும் காம களியாட்டம் ஆடுகின்றவர்களுக்கு இந்த ஞானம் கைகூடாது என்று இங்க சாஸ்திரம் சொல்லி கொடுத்துருது. அப்ப இங்க திருமண வாழ்க்கை என்பது மனைவியை வாரிசுக்காக மட்டும்தான் தொட வேண்டும். தேவையில்லாம எப்ப பார்த்தாலும் அந்த காம விளையாட்டிலேயே இருக்கிற மானிடர்கள் எல்லாம் என்ன பண்ணுவானுங்க, வீணான வாழ்க்கையை வாழ்ந்து உடம்பு விட்டுட்டு போயிடுவானுங்க. அவங்களுக்கு ஞானமும் கைகூடாது, இறை உலகத்துக்கும் செல்ல முடியாது. அந்த தகர ஆகாசத்தை தொடவே முடியாது. ஏன்னா அது ஒன்றுமற்ற வெளி அல்லவா. அங்க ஒன்றுமற்ற வெளிக்குள்ள போறதுக்கு எவ்வளவு பியூரா இருக்கணும். அப்ப இவனுடைய மன தூய்மை எவ்வளவு முக்கியம். சித்தம் தூய்மையாக இருக்கிறவன் தானே சிவமாக முடியும். அடுத்த வகுப்புல இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக பேசலாம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.